வணக்கம். வெல்கம் டு மிஸ்டர் ரிவ்யூ சேனல். நான் பார்த்த படங்கள் அப்படிங்கிற டாப்பிக்கில் நாம் இன்றைக்கி பார்க்கக்கூடிய திரைப்படம் இயக்கம் அண்ட் டைரக்ஷன் செல்வராகவன். படத்தோட நாயகனாக பார்த்துக்கிட்டோன்னா ரவி கிருஷ்ணா அவரோட நடிப்பில், நாயகியாக பார்த்துக்கிட்டோன்னா சோனியா அவர்களோட நடிப்பில், இசை யுவன் சங்கர் ராஜா அவர்களோட இசையில் 184 நிமிடங்கள் ஓடக்கூடிய திரைப்படமாக அக்டோபர் மாதம் 15ஆம் தேதி 2004 வெளிவந்த 7G ரெயின்போ காலனி அந்த படத்தை தான் பார்க்க போகிறோம். வருஷம் மட்டும் எனக்கு பார்த்தா சரி ஞாபகம் இல்லைங்க. ஸோ நான் அது மட்டும் பார்த்தீங்கன்னா இந்த இடத்துல நான் தெளிவுபடுத்த வைக்கிறேன். செல்வராகவன் பார்த்துக்கிட்டனா ஒரு காதல் பார்த்துக்கிட்டனா இருக்குங்க. அவர் பார்த்துக்கிட்டனா காதலை பார்த்துக்கிட்டனா பார்க்குற கோணமே வேறு. அவரோட மைண்ட் செட்டில் பார்த்தோன்னா காதலுங்கிறது கடைசி வரைக்கும் பார்த்தோன்னா காதலிக்கிறவங்க பார்த்துக்கிட்டனா ஒன்று சேரவே கூடாது அப்படிங்கிற மாதிரி தான் இருக்கா. அப்படி அது ஏன் அப்படின்னு அவர் தான் கேட்கணும். ஏன்னா இந்த படத்தில் அவரோட காதலியை பிடிச்சிருப்பா. அப்படி மனைவியும் முன்னாள் மனைவியும் பிடிச்சிருப்பா. அப்படி அதுதான் அவரோட ப்ளஸ் பாயிண்ட்டு. படமாக பார்க்கும்போது உங்களுக்கு என்ன தோணுச்சுன்னா, எனக்கு என்ன தோணுச்சுன்னா, நம்ம ஒரு பேர் என்னது டக்குன்னு போய் ஞாபகம் வர மாட்டேங்குது, ரவி அவர் பார்த்துக்கிட்டனா ஒரு 7G ரெயின்போ காலனியில் ஒரு தெருவில் பார்த்தீங்கன்னா கூடியிருக்கா. அப்படி அங்கே பார்த்துக்கிட்டிங்கன்னா ஆந்திராவிலேருந்து பார்த்துக்கிட்டனா ஒரு குடும்பம் பார்த்துக்கிட்டனா அவங்க இருக்க தெருவில் பார்த்தா குடி போகிறது. அந்த குடும்பத்தில் இருக்க சோனியா அகர்வாலை இவருக்கு பார்த்தவனே பிடிச்சிருது. அதனால் பார்த்தவனே பிடிச்சதுனால இவர் பார்த்தீங்கன்னா சோனியா அகர்வாலை பார்த்து நிறைய இடத்துல லவ் ப்ரப்போஸ் பண்ணுறா. அப்படி சோனியா அகர்வாலை பார்த்து லவ் பண்ண வைக்கிறதுக்கான நிறைய இடத்துல பார்த்துக்கிட்டனா சின்ன கிறுக்கத்தமாக பண்ணிகிட்டு இருக்கா. அப்படி அந்த கிறுக்கத்தெல்லாம் பார்த்தா சோனியா அவர்களுக்கு உங்களுக்கும் பார்த்துக்கிட்டனா சில சண்டைகள் வருது. இதில் போக பார்த்துக்கிட்டனா சோனியா அவர்களுக்கு ஒரு கட்டத்தில் பார்த்தீங்கன்னா இவருக்கு மேலே காதல் வந்துடுது. வந்தாலும் பார்த்துக்கிட்டனா அதை வெளியில் சொல்லாமல் இருக்காங்க. இதில் பார்த்துக்கிட்டனா எங்கள் அப்பா பார்த்துக்கிட்டா இவர் பார்த்தா காலேஜ் முடிக்கல, அரியர்ஸ் முடிக்கல, வேலைக்கு போக மாட்டேன் வைக்க மாட்டேன்னு பார்த்தா சொல்லி இவரும் பார்த்தா வீட்டில் திட்டிக்கிட்டு இருக்கா. அப்படி இப்படி வீட்டில் ஒரு பக்கம் பிரச்சனைனா இவருக்கு பார்த்தீங்கன்னா அந்த காதல்னு பார்த்தா கூடவே மாட்டேங்குது, வைக்கவே மாட்டேங்குது, ரொம்ப சிரமப்பட்டு இருக்கும்போது ஒரு இடத்துல பார்த்துக்கிட்டனா சோனியா அவர்கள் பார்த்தீங்கன்னா இவருக்கு பார்த்தீங்கன்னா பிடிச்சி போனாலும் ஒரு இடத்துல வேலை வாங்கி தரலாம் அப்படின்ட்டு இவருக்கு பார்த்தீங்கன்னா தனித்திறமை இருக்குன்னு கேட்கும்போது அவங்களோட ஃப்ரெண்ட்ஸ் மூலியமாக தெரிய வருது. இவருக்கு பார்த்துக்கிட்டனா ஒரு பைக்கை பார்த்துக்கிட்டனா ஈஸியாக பார்த்தீங்கன்னா கழட்டி மாட்டிடுவான் அப்படிங்கிற திறமை இருக்கும்போது அவனை பார்த்துக்கிட்டனா ஹீரோவோட ஷோரூமில் பார்த்தீங்கன்னா மெக்கானிக் வேலை சேர்த்துறதுக்கு முன்னாடி அங்கே பார்த்தா ஒரு மோட்டிவேஷன் பீஸ் கொடுப்பாங்க. அந்த சீன் பார்த்தா அற்புதமாக இருக்கும். அதுக்கப்புறம் இவர் பார்த்துக்கிட்டனா அந்த மெக்கானிக் வேலைக்கு போகும்போது சரியாக பார்த்தீங்கன்னா டைம் ஸ்பெண்ட் பண்ண முடியல. இவருக்கு பார்த்தீங்கன்னா காதல் கை கூடிடுது. அந்த காதல் கை கூடனால இவருக்கு பார்த்தீங்கன்னா என்ன நடந்துச்சு, பின்னாடி பார்த்துக்கிட்டனா சோனியா அகர்வாலுக்கு என்ன நடந்துச்சு, இவங்களோட காதல் கை கூடிச்சா இல்லையா, இவர் இந்த மாதிரி போனார், அவங்க அப்பா என்னானார் அப்படின்னு ஒரு ட்ராக்கால் போயிட்டுனாலும் படம் பார்த்தா யதார்த்தமான காதல் கதையாக தான் இருந்துச்சு. செல்வராகவனுக்கு பார்த்தா தனியான ஒரு மேக்கிங் ஸ்டைல் இருக்குதுங்க. அவரோட மேக்கிங் ஸ்டைலுக்கு பார்த்தீங்கன்னா படம் பார்த்தோன்னா அற்புதமாக இருக்கும். இவர் பார்த்துக்கிட்டனா காதல் அணுகிற விதமே பார்த்தீங்கன்னா வேறு மாதிரி தான் இருந்துச்சு. அந்த மாதிரி தான் படத்துலையும் கொண்டு போயிருப்பா. அப்படி நம்ம ஒரு தெருவில் பார்த்தோன்னா இந்த மாதிரி பார்த்தோன்னா காதல் இருக்கும். தெருவில் பார்த்தா இந்த மாதிரிலாம் பசங்க பார்த்தா சென்னை பசங்க பார்த்துக்கிட்டனா காலையில் என்னென்ன வேலை பார்க்குறாங்க, வேலைக்கு போகாத ஒரு பையன் பார்த்தா பண்ணிக்கிட்டு இருப்பான். படிப்போடாத பையனுக்கு வீட்டில் பார்த்தீங்கன்னா அளவுக்கு மரியாதை இருக்குங்கிறத இந்த படத்தில் காட்டியிருப்பார் நம்ம செல்வராகவன் சார். எல்லாத்துக்கும் மேலே ரவி கிருஷ்ணா அவரோட நடிப்பு பார்த்தீங்கன்னா சூப்பராக இருக்கும். அவர் நடிப்பு பார்த்தீங்கன்னா அற்புதமாக இருந்துச்சு. சோனியா அகர்வால் தான் படத்தில் பில்லரு. இவங்க ரெண்டு பேர்த்தையும் தாண்டி இந்த படத்துக்கு உயிர் சேர்த்தது உயிர் நாடினா நம்ம யுவன் சங்கர் ராஜா. அவருடைய இந்த படமே கிடையாது. ஏன்னா அவர் இந்த படத்துக்காண்டி கொடுத்த பாடல்களாகட்டும், பின்னணி இசையாகட்டும் அனைத்துமே பார்த்துக்கிட்டா நின்று பேசக்கூடிய ஒரு மெட்டீரியல். அவர் இல்லைன்னா படமே இல்லை அப்படின்னா சொல்லணும். அந்தளவுக்கு பார்த்துக்கிட்டனா ஒரு இந்த படத்துக்காண்டி பண்ண உழைச்சிருப்பா. அப்படி எனக்கு இந்த படத்தில் வர எல்லா பாட்டுமே பிடிக்கும், பேக்ரவுண்ட் மியூசிக்கும் பிடிக்கும். உங்களுக்கு இந்த படத்தை நான் பிடிக்க மறக்காம கமெண்ட் பண்ணுங்கள். எனக்கு இந்த படத்தில் ரொம்ப ரொம்ப பிடிச்சதுன்னா அவங்க அப்பா பார்த்துக்கிட்டனா அவனுக்கு பையனுக்கு வேலை கிடச்ச உடனே அந்த இதை பார்த்துக்கிட்டா வச்சுக்கிட்டு மாட்டிட்டு சொல்லுவா. அப்படி இனிமேல் அவனாச்சும் என் பையன் சொல்லுவான் உன் பையன் வெட்டியாக இருக்க சும்மா இருக்கான்னு அப்படின்னு அவங்க அப்பா பார்த்துக்கிட்டா சொல்கிற சீன்லாம் பார்த்துக்கிட்டனா என்ன டேரக்ஷன் என் மனுஷன். எந்த அளவுக்கு பார்த்துக்கிட்டா என்ன தான் ஒரு இதெல்லாம் சொல்லுவாங்க, அம்மாவோட பாசம் வெளியே தெரியும், அப்பாவோட பாசம் வெளியே தெரியுதே இல்லைன்னு சொல்லுவாங்க பார்த்தீங்களா. அது அந்த சீனை பார்த்தோன்னா அப்படியே பார்த்தா கண்மூடி காட்டியிருப்பா. அப்படியே நம்ம செல்வராகவன் சார். எனக்கு அந்த சீன் ரொம்ப ரொம்ப பிடிக்கும். எல்லாத்துக்கும் மேலே படத்தில் வரக்கூடிய அனைத்து பாடல்களுமே பார்த்தா சூப்பராக இருக்கும். அந்த பாட்டுக்காண்டி இந்த படத்தை பார்க்கலாம்.
உங்களுக்கு என்ன பிடிச்சிங்கிற மறக்காம கமெண்ட் பண்ணுங்கள். எனக்கு பிடிச்ச சொல்லிட்டேன். மீண்டும் ஒரு திரை சந்திப்போம். மறக்காமல் சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு லைக் பண்ணுங்கள். முழு வீடியோ பார்த்து முடிச்சோன்னா உங்களுக்கு என்ன தோணுச்சு அப்படிங்கிறத மறக்காம கமெண்ட் பண்ணுங்கள். மீண்டும் ஒரு திரை சந்திப்போம். நன்றி. தேங்க்யூ.